தேவையில்லாத காரியங்களை கண்ணால் பார்க்கக்கூடாது, தேவையில்லாததை சிந்திக்கக்கூடாது, தேவையில்லாததை பேசக்கூடாது, தேவையில்லாததை நினைக்கக்கூடாது. அதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது, அதில் பரிசுத்தமாக வாழ்வது கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. செய்கிற வேலையில், குடும்ப காரியத்தில், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது நம்முடைய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நீங்கள் கவனித்து செய்யணும். இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. நிறைய தேவனுடைய ஜனங்க இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. வார சர்ச்சுக்கு போனால் போதும், ஜெபம் பண்ணால் போதும், அது அந்த ஜபத்தையே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, பிரசங்கத்தை கவனிக்கிறதில்ல, கர்த்தரை தேடுறதில்ல, பரிசுத்தமாக வாழறதில்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, ஒழுங்க டைமுக்கு சபைக்கு போய் சபையை மதிக்கிறது கிடையாது, ஆராதனையை மதிக்கிறது கிடையாது, மனுஷர்களை மதிக்கிறது கிடையாது, குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை கிடையாது. ஆனால் ஜபமே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சரியாக போயிடும். எங்கே கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல இந்த சத்தியத்தை. சபைக்கு வந்தால் கூட நீங்கள் பாருங்கள், சபைக்கு வரும்போது ஆண்டவர் இன்றைக்கி எப்படி என்கிட்ட பேச போகிறாரு, இன்றைக்கி கர்த்தர் எனக்கு என்ன கற்றுத்தர போகிறாரு, இன்றைக்கி என்னத்தை எனக்கு ஆண்டவர் உணர்த்த போகிறாரு, இன்றைக்கி நான் முதல்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும், கர்த்தர் இன்றைக்கி எனக்கு என்ன பேசுவார், என்னத்தை ரகசியத்தை உணர்த்துவார், இல்லை என்னுடைய தவறுகளை என்ன உணர்த்துறாரு, கர்த்தருடைய ரகசியம் என்ன வெளிப்படுது சபையில் இன்றைக்கி, முதல்ல அதை கவனிக்கணும். கர்த்தர் நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைகளுக்கும் என்ன சொல்ல போகிறாரு, நம்முடைய சந்தேகத்துக்கு என்ன ஆன்சர் பண்ண போகிறாரு, அந்த மாதிரி பதிலாம் அந்த மாதிரி அந்த ஆயத்தத்தோட சபைக்கு வர்றதில்லை. எப்போ முடிப்பாங்க, எப்போ ஆத்துமாவை கர்த்தரை சோதரை சொல்லுவாங்க, வந்து உக்காந்துங்கன்னு ஏதாவது எங்கேயாவது பண்ணிங்கன்னு சீக்கிரமாக முடிப்பாங்களா, இப்படியே வந்து நிற்கிற உங்ககிட்ட கர்த்தர் எப்படி பேசுவார் சொல்லு பார்க்க. சபைக்குள்ளே வந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்ல போகிறது, கர்த்தர் எனக்கு என்னுடைய பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்ற நீ நோக்கத்தோடு நீ வந்து ஆண்டவருடைய பாதத்தில் பயபக்தியோடு வந்தனா, நான் எந்த பிரசங்கம் பண்ணாலும் கர்த்தர் உங்களோட பேசுவார். உனக்குரிய பதில் உனக்கு கண்டிப்பாக வந்துடும். நீ வரும்போதே எப்படா முடிப்பாங்க, என்னடா கதை பேசலாம், எங்கடா தூங்கலாம், என்னடா விளையாடலாம், எதையாவது செய்யலாம், போகலாம் வரலான்னு ஏதாவது இந்த நோக்கத்திலே நீ வந்துருந்தா நீ சபைக்கு வந்து மட்டும் என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கும். உன் வாழ்க்கையில் கர்த்தர் சுகத்தை தருவாரா, இல்லை கர்த்தர் வேற ஏதாவது மாற்றத்தை கொடுப்பாரா, இல்லை உனக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கும். சபைக்கு வரும்போதே ஒரு நோக்கத்தோடு வரணும், ஒரு நிச்சயத்தோடு வரணும், ஒரு பயபக்தியோடு வரணும். சபை டைமை கரெக்டாக மதிக்கணும், கரெக்டாக தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் என்ன செய்கிறேன், நோக்கி பார்க்கிறேன்றார். அவருடைய